ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிட் எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு கிட்டாக இருக்கட்டும் அடல்ட்டாக இருக்கட்டும், கிட்டில் என்னெல்லாம் மெயினாக இருக்க போகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் எ கிரிக்கெட்டராக ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஷூங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான சாக்ஸும் ஷூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம ஷூஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரில் 100 இருக்குது, எஸ்எஸ் இருக்குது, எஸ்ஜி இருக்குது, வெக்டர் இருக்குது, டிஎஸ்சி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஎஸ்சியிலேருந்து ஜாஃபாவில் ஒரு 11 சைஸ் ஷூஸ் தான் எடுக்க போகிறேன். பட் நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சைஸ் 5 சைஸ்லேருந்து உங்களுக்கு ஷூஸ் இருக்கிறனால கிட்ஸுக்காக இருக்கட்டும் அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி ஜாஃபால வந்து ஷூ தான் எடுக்க போகிறேன். இந்த ஷூஸ் அக்கம்பெனி பண்ணுற மாதிரி ஒரு பேக் ஆஃப் 3 சாக்ஸ் எடுத்திருக்கேன். 3 சாக்ஸ் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெட்ஸ் போகிறவங்களா இருக்கட்டும், மேட்சஸ் இருக்கும்போது சிங்கிள் பேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடியாக இருக்கும். அதில் ஒரு பேக் 2 பேர் இருக்கட்டும், 2 பேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரிப் ஏதாச்சும் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு சாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஆஃப் சாக்ஸு நான் 3 பேர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பேர் எடுத்தால் கூட ஓகே தான். ப்ளஸ் ஒரு ஷூஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த கிட்டில். ஷூ வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்கக்கூடிய ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியே கடையை அப்படி சுற்றி வரும்போது ஒயிட்ஸ் லாஸ்ட்டாக இருந்தனால லாஸ்ட்டாக இருக்குது. ஒயிட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது டிசிப்ளின் தான் நம்பர் 1 இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கேமு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரனாக இருக்கலாம். பட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் உங்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. ஆஸ் எ கிரிக்கெட்டராக வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஆகணும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஆஃப் த ஃபீல்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிசிப்ளின்டாக வந்து ஆட பார்க்கணும். அதுக்கு டிசிப்ளின்டாக ஆடுறதுக்கு யூனிஃபார்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கிரிக்கெட் கோட் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ட்ராக் பேண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம ரீசெண்டாக கூட நம்மளோட கேப்டன் சுப்மன் கில் கூட அன்ஆத்தரைஸ்டான கலர் சாக்ஸ் யூஸ் பண்ணது கூட ரீசெண்டாக ஃபைன் பே பண்ணாரு. அதனால ஒயிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எஸ்எஸ் இருக்குது, ஆர்என்எஸ் இருக்குது, வெக்டர் இருக்குது, எஸ்ஜி இருக்குங்க. நான் வந்து இப்போ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹனிகோம் மெட்டீரியல் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கிறனால வெக்டர்லேருந்து நான் வந்து ஒயிட்ஸ் எடுக்கிறேன். வெக்டரோட ஒயிட்ஸ் தான் எடுக்கிறேன், டாப்பும் பாட்டமும். அண்ட் அதே மாதிரி ஆர்என்எஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். வெக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா வெக்டர் எக்ஸ்லேருந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட்ஸ் எடுக்கிறேங்க. ஷூஸ் அண்ட் சாக்ஸுக்கு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டமன் கார்ட்ஸ் தாங்க. அப்டமன் கார்ட்ஸில் எஸ்ஜி இருக்குது, டிஎஸ்ஜி இருக்குது, டிஎஸ்ஜி இல்லைங்க டிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அப்டமன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட அப்டமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட் சைஸ், யூத் சைஸ் அண்ட் அடல்ட் சைஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது எஸ்ஜியிலேருந்து டோர்னமெண்ட் அப்படிங்கிற அப்டமன் கார்டு தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் கிட் பேக் அப்படிங்கிறனால சைஸ் 11 ஷூஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேங்க. உங்கள் சைஸுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. ஷூஸ் எடுத்துட்டோம், அப்டமன்ஸ் எடுத்துட்டோம், சாக்ஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் க்ளவுஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. பேட்டிங் இன்னர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ளவுஸை வந்து ரொம்ப நாள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டிங் இன்னர் க்ளோ அப்படிங்கிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ்ஜி அண்ட் டிஎஸ்சிலேருந்து இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதாங்க எடுக்க போகிறேன். க்ளவ் தான் எடுக்க போகிறேன். க்ளவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2000க்கு மேலே போய்க்கலாம். ப்ரீமியம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற அந்த எஸ்எஃப் வாரியர் தான் எடுத்திருக்கேன் நான். அண்டர் 2000க்குள்ளே ஒரு பட்ஜெட்டாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் மிடில் ஆர்டர் தான் பேட்டிங் ஆடுவேன். அப்படிங்கிறனால எனக்கு எஸ்எஃப் வாரியரே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் 1750க்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளவ். அதுவே வந்து நான் கொஞ்சம் மேலே ஆடிட்டுருக்கேன் அப்படின்னா நான் எஸ்எஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளவ் எடுக்க போகிறேன். எஸ்எஸ்ல வந்து சுப்ரீம் அப்படிங்கிற க்ளவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எஸ்எஸ் க்ளவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நிறையா நேரம் நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு கை வலி இல்லாமல் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் பேட்டோட வெயிட்டும் தூக்கும்போது க்ளவோட வெயிட்டும் நீங்கள் தூக்குற மாதிரி இருக்காது உங்களுக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற அந்த எஸ்எஸ்லேருந்து சுப்ரீம் அப்படிங்கிற க்ளவும் நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஒரு டாப் ஆர்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ் சுப்ரீம் போகலாம். அதே வந்து நீங்கள் ஒரு மிடில் ஆர்டர் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்லேருந்து வாரியர் போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டமன் எவ்வளோ ஈக்குவலோ அதே மாதிரி தைப்பேடும் ஈக்குவலுங்க. தைப்பாடில் நம்மக்கிட்ட எஸ்எஸ் இருக்குது, டிஎஸ்சி இருக்குது, அண்ட் எஸ்ஜி இருக்குது, எம்ஆர்எஃப் இருக்குது, மூன் வாக்கர் இருக்குது. மூன் வாக்கர் பயங்கர சூப்பர் ப்ரீமியமாக இருக்குன்னு நான் வாங்க போகிறதில்ல. மூன் வாக்கர் 1.0 மாதிரியே இருக்கிற இந்த எம்ஆர்எஃப்லேருந்து ரெட் கலரில் இருக்கிற ஏன்னா பேடு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு மேலே தான் போடும். தட் மீன்ஸ் பேடுக்கு மேலே தான் பேண்ட்டு போடுறோம் அப்படிங்கிறனால என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். எம்ஆர்எஃப்லேருந்து ஒரு தைப்பாடு தான் எடுக்க போகிறேன். மூன் வாக்கர் எந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கோ சேம் அதே ஆர்என்டி யூஸ் பண்ணி இருக்கிறது தான் எம்ஆர்எஃப்லேருந்து உங்களுக்கு இந்த டியூவல் அப்படிங்கிற தைப்பேடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பேடு தாங்க வாங்க போகிறோம். பேட்டிங் பேடுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்டபர்னாக
நல்லா லைட் வெயிட்டாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். நமக்கு எந்த அடிபட்டாலும் வாங்க. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு அடிபடுறதே கால்ல தான் அடிபடும். அதுக்கப்புறம் தை பேடு, அப்டமன், கை, கால் எல்லா இடத்துலயும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் நம்ம சேஃபர் கீர்ஸ் யூஸ் பண்ணி ஆடும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால நான் வந்து இப்போ எம்ஆர்எஃப்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இது எல்லாமே வந்து பிளேயர் கிரேடுங்க. எம்ஆர்எஃப்ல ஒரு ரூ. 4000 உள்ள பேடு. இது எஸ்எஸ்லேருந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு கிளப் லைட்டு உங்களுக்கு அதே மாரி விக்கெட் கீப்பரா இருந்தீங்க அப்புட்ன்னா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ் வந்து கிரே நிக்கில்ஸ் அண்ட் எஸ்எஸ்ல இருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, என்னோட ஃபேவரைட்டா இருக்கிற எஸ்எஃப்ல இருந்து ரஞ்சி லைட் அப்படிங்கிற பேடு தான் வாங்க போறேன். ஏன்னா, உங்களுக்கு எஸ்எஸ், எஸ்ஜி மாரி, எம்ஆர்எஃப் மாரி கம்பெனிஸ் வந்து ஒரு ரூ. 4000க்கு குடுக்குற பேட் வந்து ஒரு ரூ. 3000 செக்மெண்ட்ல குடுத்துறான். சூப்பரான ஒரு பேடு. ₹3000க்கு வொர்த் பையிங் தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலி ரொம்ப புடிச்ச ஒரு பேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப வைடா கவர் ஆகுது. உங்களுக்கு காஃப் மசில்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு சைட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரொடக்ஷன் கியர் நல்லா குடுத்துருக்கனால, உங்களுக்கு ஒரு ₹3000க்கு ஒரு பக்காவான ஒரு பேடா தான் இருக்க போகுது. எஸ்எஃப்லேருந்து ரஞ்சி லைட். அதுக்கப்புறம் தலைக்கவசம், உயிர்க்கவசம்னு சொல்லி நமக்கு டிரைவிங் மட்டும் இல்லைங்க, பேட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி நீங்க வந்து அ பேட்டிங் பண்ணிட்டு நீங்க பேட்டிங் ஆடும்போது உங்களுக்கு கார்க் பாலா இருக்கட்டும், ஸ்டிச் பாலா இருக்கட்டும், ஹெல்மெட் போட்டு ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 10 டூ 15 மேட்சஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா, ஹெல்மெட் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பால் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏர்லியர் டேஸ்ல. அதுக்கப்புறம் ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். நெட்ஸ் 10 யார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடும்போது நீங்க ஹெல்மெட் போட்டு ஆடிக்கோங்க. ஹெல்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எஸ்எஸ் இருக்கு, எஸ்ஜி இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச அந்த ஸ்ரே பிராண்ட்ல தாங்க எடுக்க போறோம். ரொம்ப பிரீமியமான ஒரு ஹெல்மெட். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. லைட் வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஹெல்மெட் மாரி பொருள்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குறது ரொம்பவே பெட்டர். இது எல்லாமே ப்ரொடக்டிவ் கியர், அக்சஸரீஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் குவாலிட்டியா போட நம்ம 2, 3 இயர்ஸ்க்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல. இது எதுவுமே ரெகுலரா பேட்டிங் ஆடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளவ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு பேடா இருக்கட்டும், ஷூஸும் கொஞ்சம் தேய்மானம் இருக்குங்க. பேடா இருக்கட்டும், ஹெல்மெட்டு, தை பேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 2 டூ 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டியா உங்களுக்கு டியூரபிளா இருக்கிற ப்ராடக்ட்ஸுங்க. எவ்ரி கிரிக்கெட் டீமோட பேக் போனா இருக்கிறதே இந்த விக்கெட் கீப்பர்ஸ் தாங்க. அதனால விக்கெட் கீப்பிங் கீஸ் வந்து பக்காவா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி எஸ்எஸ், எஸ்ஜி அண்ட் கிரே நிக்கல்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து பேட்ஸ் இருக்கு. அதே மாரி நமக்கு எஸ்ஜி, எஸ்எஸ், டிஎஸ்சிலேருந்து நமக்கு நல்ல சூப்பரான கிளவுஸும் இருக்குங்க. எப்பவுமே வந்து நல்ல ஒரு இன்னர் கிளவுஸ் வாங்கிக்கோங்க. எஸ்ஜிலேருந்து ஒரு இன்னர் க்ளோவ் வாங்கிட்டு, எஸ்ஜி லீக் இன்னர் க்ளோவ் வாங்கிட்டு, சேம் எஸ்ஜி லீக்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ₹3000 செக்மெண்ட்னு நெனைக்கிறேன். ஒரு ₹3000க்கு ஒரு சூப்பரான ஒரு கீப்பிங் க்ளோவ் தான் வாங்க போறோம். ஒரே ஆள் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு 2 இயர்ஸ் நல்லா வருங்க. அப்படி இல்ல மாத்தி மாத்தி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ் கொஞ்சம் இந்த வேர் அண்ட் டேர் இருக்கும். பட் ஒருத்தர் ரெகுலரா ஒரு ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் ஆடுறாங்க எங்க டீமுக்கு அப்படின்னா, கேரண்டியா வந்து இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டென்னிஸ் பாலுக்குமே வந்து ரூ. 3000க்கு ஒரு க்ளோவ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல கிரிப்பிங் இருக்கும் உங்களுக்கு. இந்த பால் வந்து கையில பட்டோனே இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாம இருக்கிறது இந்த ஆக்டோபஸ் ஸ்ட்ரிப் குடுத்துருப்பாங்க. நல்லா நச்சுன்னு புடிக்கிறதுக்கு கேட்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்ஜிலேருந்து இந்த லீக் அப்படிங்கிற விக்கெட் கீப்பிங்ல பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. இத்தன ஐட்டம் வாங்கிட்டு எங்க அம்மா வந்து கேட்டீங்க அப்படின்னா, கட்டப்பை தரலையான்னு தான் கேட்பாங்க. பட் நம்ம கட்டப்பைலாம் வாங்க போறது இல்லைங்க. ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட் கிட் பேக் தான் வாங்க போறோம். கிரிக்கெட் கிட் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வேரியஸ் பிராண்ட்ஸ்ல இருக்கு. காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ஒரு ரூ. 2000க்குள்ள ஒரு எஸ்எஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷூஸு ஒரு ஃபுல் கிரிக்கெட்டிங் கிட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும். அண்ட் அதுவும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். ரொம்ப டியூரபிளாவும் இருக்கும். எங்க டீம்ல நெறைய பேர் இந்த கிட் பேக் தான் வச்சிருக்காங்க. நானும் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேமோ அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்து எஸ்எஸ் ஒரு 2017, 18லேருந்து விட்டுட்டுருக்காங்க. ரூ. 1300க்கு ஸ்டார்ட் ஆனது. இப்போ பிரைஸ் வந்து ஜாஸ்தி இப்போ ரூ. 2000 இருக்குங்க. சூப்பரான ஒரு கிட் பேக். ரூ. 2000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லைஃப் குடுக்குற ஒரு கிட் பேக். ஏன்னா ரஃப் அடி அடிப்போம் கிட் பேக். நம்ம விளையாடுறதெல்லாம் லார்ட்ஸ், மெல்போர்ன், ஈடன் கார்டன் அந்த மாரி கிரவுண்ட் இல்ல. எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்லு முள்ளுன்னு இருக்கு கோயம்புத்தூர்ல கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால நல்ல குவாலிட்டியான ஒரு கிட் பேக் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 டூ 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரஃப் அடி அடிக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. எஸ்எஸ் வந்து கேமியோ அப்படிங்கிற மாடலு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு பேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பேட்டிங் கியர் தான். அதனால பேட்டிங் கியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட் எடுத்து நான் போமாட்டேன். ஒரு 8000 டூ 12,000 வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல நல்ல பேட்ஸ் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம பேட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த எம்ஆர்எஃப்ல இருந்து ப்ரோஃபேஸ் ஸ்ட்ரோக்ல ஒரு 1170 கிராம்ஸ்ல ஐடியல் வெயிட்டா இருக்கிற ஒரு சூப்பரான பேட் தான் எடுத்திருக்கோம். ஏன் இந்த செக்மெண்ட்ல நான் பேட் எடுக்கிற அந்த பிரைஸ் ரேஞ்சில பிரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 8500க்குள்ள தான் இருக்க போகுது. ரூ. 8000 தான் அந்த பேட்டு. உங்களுக்கு இந்த பேட் வாங்கும்போது ஃப்ரீ சீசனிங் பண்ணி குடுத்துருவாங்க நம்ம டீம்ல இருந்து. உங்களுக்கு ஏன் இந்த மாரி ஒரு செக்மெண்ட்ல பேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எக்ஸ்க்ளூசிவா ஆடப் போறீங்க. ரொம்ப சூப்பரா எக்ஸ்ட்ரார்டினரியா நம்ம ஒரு கிரேட் 1 பேட்ல ஆடணும் அப்படின்னா, அந்த மாரி ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நம்ம விளையாடுற இந்த கிரவுண்ட்ஸுக்கு, இப்ப இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பால்ஸுக்கு
ஒரு 8000 12,000 இருக்கிற பேட் நீங்க எடுத்து ஆடுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல கிரிக்கெட் ஆடும்போது நீங்க நல்ல பேட்ஸ் போடணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாரி 8000 to 10,000 செக்மெண்ட்ல எடுத்து ஆடுனீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேட்டிங் இந்த மாரி பேட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா, ஐடியலான வெயிட்டு, பிக் ஷாட்ஸும் போய்க்கலாம், குவாலிட்டியாவும் இருக்கும். அண்ட் அதே மாரி உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ஸ்ல நல்லாருக்கும். பேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய டைம் பார்த்துருப்பீங்க. நியூ பால் போடுவாங்க, இல்ல செமி நியூ பால் போடுவாங்க. அப்படியே சென்டர் ஆஃப் த பேட்ல உடையும். பட் உங்களுக்கு நம்ம மெயின்டெயின் பண்றத பொறுத்து இருக்கு. மாய்ஸ்சர் கன்டென்ட் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி, தண்ணியெல்லாம் படாம நம்ம பேட் வச்சுறோம் அப்படின்னா, பேட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இருக்கும். நான் வந்து இந்த கடைசியா இந்த கிரிக்கெட் கிட் செலக்ஷன்ல கடைசியா எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டு ப்ரோ ஃபேஸ்ல ஸ்டோக் அப்படிங்கிற மாடல் 1170 கேஜில ஒரு ரூ. 8000க்கான சூப்பரான பேட் தான் எடுக்க போறேன். கிரிக்கெட் கிட் செலக்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடல்ட்டுக்கு இருக்கு. சேம் கோஸ் டூ கிட்ஸுங்க, யூத் உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ சைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் 5 to 11 இருக்கு நம்மகிட்ட. 4 சைஸ், 2 சைஸ்லயும் கூட ஷூஸ் எல்லாம் இருக்கு. கிரிக்கெட்டிங் ஷூஸ். அதனால கிட்ஸுக்கா இருக்கட்டும், அடல்ட்ஸ்க்கா இருக்கட்டும் நீங்க தைரியமா வந்து எங்ககிட்ட ஷாப் பண்ணலாம். அண்ட் நம்மகிட்ட வாங்குற அனைத்து இங்கிலீஷ் வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் நாக்கிங் அப்படிங்கிற ஃப்ரீயா பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இந்த ஆஃபர யூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற பேட்ஸ கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஷரத் தேவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இந்தியா. டாடா!